டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஃப்ளட்டரினை பயன்படுத்தி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் செய்யும் லெசன் சீரீஸுடன் நீங்கள் இங்கு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் யூனிட் 2ல் இருந்து டாட் லாங்குவேஜினை முழுமையாக கற்றுக்கொண்டு இப்போது செக்ஷன் 6ஆக ஃப்ளட்டர் இன்ஸ்டால் செய்யும் விதம், SDK-வினை செட்டப் செய்யும் விதம், API லெவல்ஸ் என்றால் என்ன, ஆண்ட்ராய்ட் இமேஜ் என்றால் என்ன போன்ற அனைத்து பேசிக் விடயங்களையும் கற்றுக்கொண்டோம். அடுத்து நாங்கள் நமது முதல் அப்ளிகேஷனை உருவாக்கினோம். நமது லெசன் சீரீஸுடன் நீங்கள் இப்போது தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் இன்றைய லெசனினை தொடங்கும் முன்பு இன்னொரு முக்கியமான விடயத்தினை உங்களுடன் ஷேர் செய்ய வேண்டும். நீங்கள் பொதுவாக அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் போது இந்த கோர்ஸினை செக்ஷனாகத்தான் நான் செய்து கொண்டு செல்கிறேன். நான் முதலில் உங்கள் ஃப்ளட்டரினை பயன்படுத்தி UI ஒன்று அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்றை உருவாக்கும் விதத்தை சொல்லித் தருவதையே நான் இந்த செக்ஷன் என்று அழைக்கின்றேன். யூசர் இன்டர்ஃபேஸ் என்றால் நமது அப்ளிகேஷனினை டிசைனர் ஒருவர் உருவாக்கிய ஃபிக்மா ஃபைலினை நம்முடன் ஷேர் செய்கிறார். ஃபிக்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் நமது யூடியூப் சேனலில் ஃபிக்மா சீரீஸ் ஒன்று இருக்கிறது, அதை பாருங்கள். டிசைனினை ஷேர் செய்த பிறகு நாங்கள் அந்த டிசைனினை பார்த்து அதில் இருக்கும் லேஅவுட்டினை கோடிலிருந்து நமது அப்ளிகேஷன் உள்ளே எவ்வாறு உருவாக்குவது என்றுதான் நாங்கள் முதலில் பேசுகிறோம். அதாவது முதலில் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி நினைக்க தேவையில்லை. முதலில் யூசர் இன்டர்ஃபேஸினை உருவாக்கும் விதத்தை நன்றாக தெரிந்து கொண்டால் அடுத்து ஃபங்க்ஷனாலிட்டி, டேட்டாபேஸ் கனெக்ட் செய்யும் விதம், பேக்எண்ட், சர்வர்ஸ் பற்றி அடுத்த செக்ஷனில் வரிசையாக பேசுகிறோம். நாங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை உருவாக்கும் முன் நமது அப்ளிகேஷனின் பேசிக் லேஅவுட்டினை பில்ட் செய்யும் விதம் பற்றி நல்ல நாலேஜ் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த லேஅவுட்டினை பில்ட் செய்யும் விதம் பற்றி தான் முன்னால் வரும் லெசன் சீரீஸில் பேசப்படுகிறது. லேஅவுட் பில்ட் செய்யும் டாப்பிக்கில் பலர் குழப்பிக்கொள்ளும் விடயம் ஒன்று இருக்கிறது. அதே போல பலர் லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்ய இருக்கும் எளிய முறைகள் மற்றும் ஸ்டாண்டர்ட்ஸ் முறைகளை ஃபாலோ செய்வது இல்லை. நான் உங்களுக்கு அதை கோட் செய்கின்ற பொழுது சொல்லித் தருகிறேன். அதாவது லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்யும் போது நாங்கள் ஃபாலோ செய்ய வேண்டிய ப்ராசஸ் சில இருக்கின்றன. அந்த ஸ்டெப்களை ஃபாலோ செய்தால் நமக்கு மிக எளிதாக லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்ய முடியும். உங்களுக்கு மிக எளிதாக எந்த லேஅவுட் ஒன்றையும் பில்ட் செய்வது எவ்வாறு என்று நான் கட்டாயமாக ப்ராக்டிஸ் செய்கிறேன். நாங்கள் முதலில் உருவாக்கிய அப்ளிகேஷன் உங்களுக்கு நினைவிருக்கும். அப்ளிகேஷன் பற்றி பேசும் முன் நான் உங்களுக்கு முதல் அப்ளிகேஷன் பற்றி சமரி ஒன்றை தருகிறேன். ஆப் பார் ஒன்றை எவ்வாறு சேர்ப்பது, டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எவ்வாறு சேர்ப்பது, ஆப் பாரினை எவ்வாறு கஸ்டமைஸ் செய்வது, பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை எவ்வாறு சேர்ப்பது என்று, சென்டர் விஜெட் என்றால் என்ன போன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் முதல் அப்ளிகேஷனில் பேசினோம். நாம் இன்று அந்த அப்ளிகேஷன் உருவாக்கிய விதம் பற்றி மீண்டும் முதலிலிருந்து சொல்லித் தருகிறேன். அதற்கு முன் நாங்கள் லேஅவுட் ஒன்றை உருவாக்க கற்றுக்கொள்ளும் செக்ஷனில் அப்ளிகேஷன்ஸின் UIனை உங்களால் பார்க்க முடியும். நமது ஃபிக்மா ஃபைல் தான் உங்களுடன் ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த ஆப் 1 என்ற செக்ஷனிற்கு வந்தால் நாங்கள் உருவாக்கிய முதல் அப்ளிகேஷன் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனின் சமரி ஒன்றை இந்த லெசனில் நான் உங்களுக்கு தருகிறேன். அதன் பிறகு நாங்கள் பேசிக்கலி லேஅவுட் டிசைனிங் செய்யும் செக்ஷன் தான் இதுவாகும். இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்வது எவ்வாறு என்றுதான் நான் உங்களுக்கு இன்று சொல்லித் தருகிறேன். பேசிக்கலி இவ்வாறு லேஅவுட் ஒன்றை நீங்கள் டிசைன் செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பொதுவாக நம்முடன் டிசைனர் ஒருவர் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் ஒன்றின் யூசர் இன்டர்ஃபேஸினை ஷேர் செய்கின்ற பொழுது இதைவிட குவாலிட்டி ப்ரெசன்டேஷன் ஒன்றை முன்வைக்கிறார். ஆனால் இந்த லேஅவுட் டிசைன் சீரீஸுக்கு இந்த விடயங்கள் போதுமானவை. நாங்கள் முதலில் நல்ல ஃபிக்மா ஃபைல் ஒன்றை எடுத்து அந்த விடயங்களை கோடிற்கு கன்வெர்ட் செய்வது எவ்வாறு என்று நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நம்முடன் டிசைனர் ஒருவரை ஃபிக்மா ஃபைல் ஒன்றை ஷேர் செய்யும் போது பொதுவாக கலர் பேலட்டிற்கு ஆட் செய்யப்பட்ட கலர்ஸ் என்னென்ன, இதற்குள் யூஸ் செய்யப்பட்ட டெக்ஸ்ட் என்ன, இவற்றில் இருக்கும் ஹெடிங்ஸ் என்னென்ன என்று கஸ்டமைஸ் செய்து கேட்டகரைஸ் செய்து அந்த விடயங்களை நமக்கு தனியாக ஃபிக்மா ஃபைலில் சேர்க்க முடியும். இந்த விடயங்கள் நீங்கள் ஃபிக்மா சீரீஸில் பார்த்திருந்தால் நன்றாக புரியும். நான் இந்த லேஅவுட்ஸினை ஃப்ளட்டரினை பயன்படுத்தி எவ்வாறு உருவாக்குவது என்று இன்று சொல்கிறேன். தற்போது இருக்கும் மிக பிரபலமான பல அப்ளிகேஷன்ஸில் பொதுவாக லேஅவுட் ஒன்று இவ்வாறு தான் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு இந்த லேஅவுட்ஸ் உருவாக்கும் போது காட்டுகிறேன். இந்த 4வது லேஅவுட் போன்ற ஒன்றை நீங்கள் உருவாக்க முடியுமானால் மிகவும் நல்லது. இது மிகவும் காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் ஒன்று என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு விடயங்களை எளிதாக செய்யும் விதத்தை இந்த சீரீஸில் சொல்லித் தருகிறேன். இதுவும் மிக முக்கியமானதாகும். இந்த லேஅவுட் மற்றும் ஃபிக்மா ஃபைலிற்கு உங்களால் ஆக்சஸ் செய்வதற்கான ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைலின் லிங்கினை உங்களால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து தேட முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கிற்கு சென்ற பிறகு நீங்கள் இவ்வாறு பேஜ் ஒன்றுக்கு வந்து சேருவீர்கள். டிபி எடுகேஷன் ஆப்ஸ் UI UX என்ற ஃபைல் அல்லது டிசைன் ஃபைல் தான் இங்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் என்பதை நீங்கள் பார்க்கலாம்.
இங்கு ஓப்பன் இன் ஃபிக்மா என்ற பட்டனினை கிளிக் செய்த பிறகு நீங்கள் ஃபிக்மாவில் லாகின் ஆகியிருந்தால் அல்லது அக்கவுண்ட் ஒன்று உருவாக்கி பொதுவாக கூகுளில் ஜிமெயிலில் இருந்து லாகின் செய்ய முடியும். அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் இப்போது ஃபிக்மா சீரீஸில் பார்த்திருந்தால் நன்றாக புரியும். ஏனென்றால் நாங்கள் ஃப்ளட்டர் பற்றி சொல்வதால் நான் ஃபிக்மா பற்றி சொல்ல போவது இல்லை. இங்கு ஓப்பன் இன் ஃபிக்மா என்ற பட்டனினை கிளிக் செய்த பிறகு இந்த ஃபிக்மா ஃபைலினை உங்கள் ப்ரௌசரில் அல்லது ஃபிக்மா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் ஓப்பன் செய்ய முடியும். இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களால் விருப்பமான விடயங்களை மாற்ற முடியும். இந்த கலர்ஸினை மாற்ற முடியும். அதே போல இந்த லேஅவுட் எவ்வாறு பில்ட் ஆகி இருக்கிறது என்று இந்த லேயர்ஸிற்கு சென்று சிறிது பாருங்கள். இந்த செக்ஷனினை தொடங்கும் முன்பு இந்த விவரங்களை உங்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்படி என்றால் இவற்றை நீங்கள் பார்ப்போம். நாங்கள் முதலில் உருவாக்கிய அப்ளிகேஷனுக்கு செல்வோம். இந்த ஸ்கிரீனில் தெரியும் அப்ளிகேஷன் தான் நாங்கள் உருவாக்கிய முதல் எளிமையான ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த அப்ளிகேஷனை எளிதாக நாங்கள் உருவாக்கியது போல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்தால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நான் இந்த செக்ஷனில் நாங்கள் இந்த அப்ளிகேஷன் பில்ட் செய்ய யூஸ் செய்த விடயங்கள் பற்றி இன்னும் டீப்லி எக்ஸ்பிளைன் செய்கிறேன். இது மிகவும் எளிமையான அப்ளிகேஷன். ஏன் இதை இவ்வளவு எக்ஸ்பிளைன் செய்கிறோம் என்று ஒருவருக்கு நினைக்க முடியும். ஆப் டெவலப்மெண்ட்டிற்கு புதிதாக வந்த பலர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கும் பேசிக் விடயங்களில் நல்ல நாலேஜ் ஒன்று இருந்தால் முன்னால் நமக்கு இந்த விடயங்களை மிக எளிதாக செய்து செல்ல முடியும். அதனால் இந்த அப்ளிகேஷனில் யூஸ் செய்யப்பட்ட விஜெட்ஸின் டீடைல்ஸினையும் உங்களுக்கு இந்த செக்ஷனில் எடுத்து வர நினைத்தேன். இந்த அப்ளிகேஷன் தான் எங்களுக்கு முதன்முறையில் உருவாக்கிய அப்ளிகேஷன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் ஃப்ளட்டர் பற்றி பேசும்போது ஃப்ளட்டரில் நாங்கள் பேசும் அனைத்து விஜெட் ஒன்றாகத்தான் எடுக்கப்படும் என்று சொன்னோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த விடயங்களை நான் பேசினேன். அதாவது நாங்கள் இப்போது உருவாக்கும் முழு அப்ளிகேஷனினையும் நமக்கு விஜெட் ஒன்றாக எடுக்க முடியும். நாங்கள் ஓவரால் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் போது நமக்கு மிக முக்கியமான விடயங்கள் இரண்டு தெரிந்தன என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். ஒன்று மெட்டீரியல் ஆப், மற்றொன்று ஸ்கேஃபோல்ட். இந்த மெட்டீரியல் ஆப் மற்றும் ஸ்கேஃபோல்ட் பற்றி நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நான் மெட்டீரியல் ஆப் பற்றிய ஸ்லைடினை மீண்டும் காட்டுகிறேன். நாங்கள் மெட்டீரியல் ஆப் என்றால் என்ன என்று வாசித்து பார்ப்போம். மெட்டீரியல் ஆப் is a fundamental widget in the Flutter framework that provides a convenient wrapper for creating applications based on Google's material design guidelines. It sets up the essential configurations and features required for a material design compliant app such as navigation, theming and accessibility. இங்கு சொல்லப்படுவது நாங்கள் பொதுவாக அப்ளிகேஷன் உருவாக்கும் போது அப்ளிகேஷனின் ஸ்டைலிங், தீம், நேவிகேஷன் இந்த விடயங்களை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். நமது அப்ளிகேஷனின் மிக உயர் லெவல் இருக்கும் விஜெட் அதைத்தான் இந்த மெட்டீரியல் ஆப் செய்கிறது. நமது அப்ளிகேஷனினை மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்த பிறகு நமது அப்ளிகேஷனினை ஸ்டைல் செய்ய முடியும். திறன் மற்றும் நேவிகேஷன் போன்ற ப்ராப்பர்ட்டிஸினை நமது அப்ளிகேஷனிற்கு அந்த சக்தியை தருவது மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்வதால் தான் என்று குறிப்பிடப்படுகிறது. நமது அப்ளிகேஷனிற்கு தீம் ஒன்றை கொடுக்க முடியும் என்று சொல்வது பொதுவாக ஸ்டைலிங்குடன் செல்லும் விடயத்தையே நாங்கள் தீம் ஒன்றாக எடுக்கிறோம். இவ்வாறு மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்யும் போது நமது அப்ளிகேஷனிற்கு தீம்ஸ், நேவிகேஷன்ஸ் போன்ற விடயங்களை யூஸ் செய்ய முடியும். அப்ளிகேஷனில் இருக்கும் மெட்டீரியல் டிசைன் மெட்டீரியல் ஆப்பில் இருந்து தான் அப்ளை ஆகிறது. நாங்கள் மெட்டீரியல் ஆப்பில் இருந்து மட்டும் ரப் செய்யாமல் இருந்த பிறகு நமது அப்ளிகேஷன் கருப்பு நிற அப்ளிகேஷனாகத்தான் காட்டியது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்த பிறகு நமக்கு ஸ்கேஃபோல்ட் போன்றவற்றை சேர்க்க விடயங்கள் ஓப்பன் ஆகின. அதன் பிறகு ஸ்கேஃபோல்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். இப்போது நான் உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட் என்றால் என்ன என்று சொல்லித் தருகிறேன். நாங்கள் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். The scaffold widget in Flutter is a fundamental building block for implementing material design layouts in your app. நாங்கள் உருவாக்கும் அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை மேனேஜ் செய்வது ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட்டிலிருந்து என்று இங்கு சொல்லப்படுகிறது. It provides a layout structure for the top level areas of your app's UI, including app bar, body, floating action bar, button, navigation bar, persistent footer buttons. நீங்கள் பொதுவாக அப்ளிகேஷன் ஒன்றை பில்ட் செய்யும் போது அப்ளிகேஷனின் செக்ஷன்ஸ் என்னென்ன என்று கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். நான் விடயங்களை உங்களுக்கு முன்பே தெளிவாக சொன்னேன். புரிந்து கொள்ள கடினமானவர்களுக்கு புரிய வேண்டியதால் நான் மீண்டும் சொல்லித் தருகிறேன். நாங்கள் பொதுவாக இந்த செக்ஷனிற்கு ஆப் பார் என்று சொல்கிறோம். இந்த ஆப் பாரினை நாங்கள் நமக்கு அப்ளை செய்ய முடியும். ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட் தான் இந்த ஆப் பார் என்ற ப்ராப்பர்ட்டியினையும் நாங்கள் எமக்கு வழங்குகிறது. இந்த ஸ்கேஃபோல்டில் இருந்து ரப் செய்யாவிட்டால் நமது அப்ளிகேஷனின் லேஅவுட் எவ்வாறு டிசைன் ஆக வேண்டும் என்று SDKவிற்கு தெரியாது. அதனால்தான் நாங்கள் எப்போதும் எமது அப்ளிகேஷனினை இவ்வாறு ஸ்கேஃபோல்டில் இருந்து ரப் செய்ய வேண்டி இருக்கிறது. நமது அப்ளிகேஷனின் டாப் லெவலில் இருக்கும் இந்த ரீஜன் தான் ஆப் பார் என்று நான் இப்போது சொன்னேன். அதன் பிறகு இந்த ஹைட்டாக இருக்கும் முழு செக்ஷனிற்கும் ஆப்பின் பாடி என்று சொல்கிறேன். இதை ஸ்க்ரோல் செய்து கீழே செல்ல முடிய வேண்டும். நான் தற்போது பொதுவாக இருக்கும் ஸ்டாட்டிக் ஸ்க்ரீன் சைஸினை ஒன்றைத்தான் இங்கு சேர்த்திருக்கிறேன். இந்த பாடி என்ற ப்ராப்பர்ட்டியையும்
நமக்கு வழங்குவது ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட் தான். இதிலிருந்து நமக்கு அப் பார், பாடி போன்ற விடயங்கள் தரப்படுகின்றன. அதே போல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றும் தரப்படுகிறது. நமது டிஃபால்ட் ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டில் இவ்வாறு கீழே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்று இருந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். நாங்கள் பிரசன்டேஷனுக்கு சென்று பார்ப்போம். இங்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் ஒன்று இருக்கிறது. இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் என்றால் என்ன? ஸ்கேஃபோல்டில் இருந்து ப்ரொவைட் செய்யப்படும் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆகும். இந்த ஐக்கன் இருக்கு, நாங்கள் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் என்று சொல்கிறோம். இங்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனினையும் நமக்கு ஸ்கேஃபோல்ட் விஜெட்டில் இருந்து தான் வழங்குகிறது. உங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பேசிக்கலி நமது அப்ளிகேஷனில் அழகாக UI ஒன்றை பில்ட் செய்யும் போது நமது அப்ளிகேஷனில் அப் பார் ஒன்று, பாடி ஒன்று, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் ஒன்று, பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்று போன்று பல விடயங்கள் இருக்கின்றன என்று அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை டிசைன் செய்ய தேவையான பேசிக் விடயங்களை நமக்கு ஸ்கேஃபோல்டில் இருந்து தான் வழங்குகிறது. அடுத்து, when used together these individual elements can be powerful for building and crafting functional yet aesthetically pleasing UI app bar ஒன்று. app bar ஒன்று பாடியில் இருக்கும் widgets, floating action bar, bottom navigation bar போன்றவை சேர்ந்துதான் முழு அப்ளிகேஷனுக்கு அழகான UI ஒன்று பில்ட் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போது இங்கிருந்து ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட்டிலிருந்து என்ன ஆகும் என்று புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் மெட்டீரியல் ஆப் என்றால் என்ன மற்றும் ஸ்கேஃபோல்ட் என்றால் என்ன என்று பார்த்தோம். இந்த விடயங்களின் நாலேஜ் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கும் முன் கட்டாயம் அத்தியாவசியமானதாகும். இது அப் பார் என்பதை நான் உங்களுக்கு முந்தைய செக்ஷனில் காட்டினேன். நாங்கள் இப்போது தனி செக்ஷன்ஸாக பிரித்து செக்ஷன்ஸாக பார்ப்போம். முதலில் நான் இந்த அப் பார் பற்றி சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு அப் பார் ஒன்றை சேர்க்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் அப் பார் ஒன்றை எவ்வாறு சேர்ப்பது என்று தெரியாது. இவ்வாறு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்யும் போது ஏதாவது ஒன்று தெரியவில்லை என்றால் அந்த விடயங்களை தேடுவதற்கான எளிய முறை ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷனுக்கு சென்று இந்த விடயங்களை சர்ச் செய்வதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூகுளிற்கு சென்று ஃப்ளட்டர் என்று சர்ச் செய்யுங்கள். ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷனுக்கு மிகவும் நல்லது என்று நான் உங்களுக்கு முன்பு சொன்னேன். ஏனென்றால் பேசிக் ஆளுக்கு புரியும் விதமாக இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு இங்கு டாக்ஸ் என்றதை கிளிக் செய்யுங்கள். இப்போது ஃப்ளட்டரில் இருக்கும் அனைத்து விஜெட் ஒன்றை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் அப் பார் என்ற விஜெட் ஒன்று ஆகும். எனக்கு விஜெட்ஸ் பற்றி தெரிய வேண்டுமானால் நான் விஜெட் கேட்டலாக் ஒன்றை இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது நான் விஜெட் கேட்டலாகில் இருக்கிறேன். இந்த விஜெட் கேட்டலாகில் தான் நாங்கள் ஃப்ளட்டரில் மெட்டீரியல் பேக்கேஜில் இருந்து இம்போர்ட் செய்யும் விஜெட் பற்றிய அனைத்து டீட்டெயில்ஸையும் தேட வேண்டும். இந்த பேக்கேஜ் என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் சொல்லித் தருகிறேன். தற்போது நாங்கள் யூஸ் செய்யும் ஒவ்வொரு விஜெட்டும் ஃப்ளட்டர் டீமால் பில்ட் செய்யப்பட்ட விஜெட்ஸ் ஆகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டெக்ஸ்ட் விஜெட்டினை எடுத்தால் டெக்ஸ்ட் என்ற வார்த்தை மட்டும் அல்ல, SDK உள்ளே டெக்ஸ்ட் விஜெட் ரன் ஆக தேவையான கோட் என்ன என்று டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே எழுதப்பட்டு இருக்கிறது. ஃப்ளட்டர் டீமின் உறுப்பினர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அந்த விடயங்களை நமக்கு புரிந்து கொள்ள தேவையில்லை. பேசிக்கலி டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எடுத்து நமது அப்ளிகேஷனில் யூஸ் செய்வது மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கு அந்த விடயங்கள் புரிகிறது என்று நான் நினைக்கின்றேன். நான் இப்போது விஜெட்ஸ் கேட்டலாகில் இருக்கிறேன். நீங்கள் இந்த விஜெட்ஸ் கேட்டலாகிற்கு வந்த பிறகு இங்கு பல விடயங்கள் தெரிகின்றன. நீங்கள் பேசிக் ஆள் என்பதால் இந்த விடயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். நான் இந்த விஜெட்ஸ் கேட்டலாகில் என்னென்ன இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த விஜெட்ஸ் கேட்டலாகில் இவ்வளவு செக்ஷன்ஸ் இருப்பது ஃப்ளட்டர் டீமால் நமது வசதிக்காகவே இந்த விடயங்களை கேட்டகரைஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். ஃப்ளட்டர் டீம் உருவாக்கிய டாக்குமெண்டேஷன் பிகினருக்கும் மிக இலகுவாக யூஸ் செய்ய முடியும் என்பதை நான் முன்பும் சொன்னேன். இந்த விஜெட்ஸ் கேட்டகரி பல இருக்கின்றன. நாங்கள் தற்போது அனிமேஷன் அண்ட் மோஷன் என்பதை பார்ப்போம். நீங்கள் வெப் டிசைனிங் செய்திருந்தால் பொதுவாக நமக்கு அனிமேட் செய்யப்பட்ட முடியும். ஃப்ளட்டரிலும் நமக்கு நமது UIனை அழகாக அனிமேட் செய்ய முடியும். அனிமேட் செய்ய தேவையான விஜெட்ஸ் தான் இந்த செக்ஷனில் இருக்கின்றன. நாங்கள் சிறிது உள்ளே சென்று பார்ப்போம். அனிமேட்டட் பில்டு, அனிமேட்டட் கண்டெய்னர் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். நமது அப்ளிகேஷனுக்கு அனிமேஷன்ஸ் ஆட் செய்ய வேண்டுமானால் இங்கு இருக்கும் விஜெட்ஸினை யூஸ் செய்ய முடியும். ஸ்கேல் டிரான்சிஷன், சைஸ் டிரான்சிஷன், ரொட்டேஷன் டிரான்சிஷன், ஹீரோ, ஃபேட் டிரான்சிஷன் போன்ற விஜெட்ஸ் பல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஹீரோ என்பதற்கு சென்றால் உங்களால் இங்கு ஹீரோ விஜெட்டிற்கு உருவாக்கப்பட்ட வீடியோ ஒன்றை பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் அவர்கள் ஒவ்வொரு விஜெட்டிற்கும் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஹீரோ விஜெட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் கோட் இதுவா? இந்த விடயங்கள் தற்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் டாக்குமெண்டேஷனில் இருக்கும் விடயங்களை படித்து நமக்கு தேவையானவற்றை எவ்வாறு தேடுவது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் நமது அப்ளிகேஷனுக்கு அனிமேஷன் ஆட் செய்ய வேண்டுமானால் அனிமேஷன் அண்ட் மோஷன் என்ற கேட்டகரியில் இருந்து அந்த விஜெட்களை தேட முடியும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போது அசெட்ஸ், இமேஜஸ் அண்ட் ஐக்கன்ஸ் என்ற கேட்டகரிக்கு செல்வோம். நமது அப்ளிகேஷனுக்கு யூஸ் செய்ய முடியும் அசெட்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கின்றன. அசெட்ஸ் என்றால் பொதுவாக நாங்கள் வெளியில் யூஸ் செய்யும் இமேஜஸ், ஃபண்ட்ஸ் போன்ற விடயங்கள் ஆகும்.
இமேஜஸ், ஐக்கன்ஸ் போன்றவற்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று விஜெட்ஸ் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு ஐக்கன் என்ற விஜெட் இருப்பது உங்களுக்கு பார்க்க முடியும். நமது முதல் அப்ளிகேஷனில் ஐக்கன்ஸ் யூஸ் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். ஐக்கன் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று ஐக்கன் கிளாஸில் என்ற டாக்குமெண்டேஷனுக்கு சென்று உங்களால் சரியாக பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வெப்சைட் ஒயிட் மோடில் கடினமாக இருந்தால் டார்க் மோடினை அப்ளை செய்ய முடியும். இவ்வாறு ஃப்ளட்டரில் யூஸ் செய்ய முடியும் ஐக்கன்ஸ் பல இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இவ்வாறு கீழே ஸ்க்ரோல் செய்து வந்தால் ஐக்கன்ஸிற்கு பாஸ் செய்ய முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கின்றது என்று ஐக்கன்ஸிற்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் செய்வது எவ்வாறு என்று நான் உங்களுக்கு சொல்லித் தந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். இங்கு இவர்கள் ப்ராப்பர்ட்டிஸினை மிக நன்றாக கேட்டகரைஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கிலீஷ் அகரவரிசையில் A to Z என்றுதான் இவர்கள் கேட்டகரைஸ் செய்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கு கலர் என்பதை பற்றி அறிவோம். ஃபீல்ட், ஐக்கன் சைஸ், டெக்ஸ்ட் டிரெக்ஷன், வெயிட் என்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. வெயிட் என்றால் தி ஸ்ட்ரோக் வெயிட் என்பதாகும். அதாவது ஐக்கன் ஸ்ட்ரோக் வெயிட்டினை எமக்கு உருவாக்க முடியும். அதன் பிறகு இங்கு பல கன்ஃபியூஸ்ட் ஆகும் மெத்தட் என்ற செக்ஷன் ஒன்று இருக்கிறது. இந்த பில்ட், கிரியேட் எலிமெண்ட் போன்ற விடயங்கள் ஐக்கன் விஜெட்டுடன் எங்கு யூஸ் செய்யப்படும் என்று பலர் குழம்பிக் கொள்கிறார்கள். இந்த மெத்தட்ஸ் பற்றி நீங்கள் இப்போது அதிகமாக நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் இன்னும் பேசிக் ஆள் என்பதால் இந்த விடயங்கள் எங்கு எவ்வாறு யூஸ் ஆகும் என்று நான் முன்னால் சொல்லித் தருகிறேன். இந்த மெத்தட்ஸ் என்ற விடயங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ரன் ஆகின்றன என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த பில்ட் என்ற மெத்தடிலிருந்து தான் பொதுவாக நமது அப்ளிகேஷனில் UI மாற்றம் ஏற்பட்டால் இந்த பில்ட் கண்டெக்ஸ்ட் ரன் ஆகி நமது அப்ளிகேஷனின் முழு UI ரெண்டர் ஆகுவது நடக்கிறது. இந்த விடயங்கள் எவ்வாறு நடக்கின்றன என்று நாங்கள் முன்னால் பார்ப்போம். இந்த பில்ட் மெத்தட், கிரியேட் எலிமெண்ட் மெத்தட், இந்த அனைத்து மெத்தட்ஸையும் நமக்கு இந்த விஜெட் உள்ளே யூஸ் செய்ய முடியாது. இந்த விஜெட் உள்ளே இந்த விடயங்கள் ஆட்டோமேட்டிக்கலி யூஸ் ஆகின்றன. ஃப்ளட்டர் டீம் தான் நமக்கு இந்த விஜெட்டினை கொடுத்திருக்கிறது. எளிதாக சொன்னால் நமக்கு ஐக்கனை யூஸ் செய்ய வேண்டுமானால் ஐக்கன் என்ற விஜெட்டினை யூஸ் செய்வது மட்டும்தான் செய்ய வேண்டும். ஐக்கன் என்ற விஜெட் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது ஐக்கனுக்கு பாஸ் செய்ய முடியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். ஆடியோ ட்ராக் என்ற ஐக்கன் தான் இங்கு பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆடியோ ட்ராக் என்ற ஐக்கன் ஆகும். அதன் பிறகு ஐக்கன் என்று கிரீன் கலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சைஸ் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்று லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு கலர், சைஸ் என்ற விடயங்கள் தான் அந்த கோடில் யூஸ் செய்யப்பட்டு இருந்தன. இந்த விடயங்களை நமக்கு ப்ராப்பர்ட்டிஸின் கீழ் தான் தேட முடியும். இந்த மெத்தட்ஸ் என்பவை விஜெட் ரெண்டர் ஆகும்போது மற்றும் விஜெட் 3இலிருந்து ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ரன் ஆகும் மெத்தட்ஸ் ஆகும். இந்த விடயங்கள் பற்றி அதிகம் நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இப்போது ஐக்கன் விஜெட் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்த்தோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றன. நீங்கள் தற்போது பல விடயங்களை பற்றி நினைக்க வேண்டாம். பேசிக்கலி நமக்கு ஐக்கன் ஒன்று தேவையானால் நமக்கு ஐக்கன் விஜெட்டினை யூஸ் செய்ய முடியும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். அதன் பிறகு இங்கு இமேஜஸ் பற்றி நாங்கள் தனி செக்ஷன் ஒன்றில் பேசுவோம். நமது அப்ளிகேஷனில் இமேஜ் எவ்வாறு யூஸ் செய்வது என்று நான் தற்போது உங்களுக்கு கொஞ்சம் காட்டுகிறேன். நமக்கு அப்ளிகேஷனில் இமேஜஸ் யூஸ் செய்யக்கூடிய பல வழிகள் இருக்கின்றன. நெட்வொர்க் இமேஜ், அசெட்ஸ் இமேஜ், இவ்வாறு பல விடயங்கள் யூஸ் செய்ய முடியும். அந்த விடயங்கள் பற்றி முன்னால் பேசுவதால் நான் இப்போது தெளிவாக சொல்லவில்லை. நமது மூன்றாவது கேட்டகரியான அசெட், இமேஜஸ் அண்ட் ஐக்கன் என்ற செக்ஷனினை நாங்கள் இப்போது பார்த்தோம். இந்த செக்ஷனில் உங்கள் அப்ளிகேஷனுக்கு அசெட்ஸ் அப்ளை செய்ய வேண்டுமானால், ஐக்கன்ஸ் அப்ளை செய்ய வேண்டுமானால், இமேஜஸ் அப்ளை செய்ய வேண்டுமானால் இந்த விஜெட் கேட்டகரிக்கு சென்று எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும். நான் தற்போது இந்த அசிங்க் என்பதை சிறிது பக்கத்தில் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் நமது டாட் சீரிஸுடன் இணைந்திருந்தால் இந்த அசிங்க் என்பது கொஞ்சம் புரிய வேண்டும். நான் இப்போது இந்த பேசிக் என்ற இடத்திற்கு வருகிறேன். நான் இப்போது பேசிக் விஜெட் கேட்டகரி உள்ளே இருக்கின்றேன். பேசிக் விஜெட் கேட்டகரி உள்ளே தான் நாங்கள் யூஸ் செய்யும் அப்பார் விஜெட், காலம் விஜெட், கண்டெய்னர் ஐக்கன், இமேஜ் ஸ்கேஃபோல்ட், டெக்ஸ்ட் விஜெட் ஆகியவை இருக்கின்றன. நாங்கள் இந்த இரண்டு இடங்களிலும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை யூஸ் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நமது அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் ஒன்று அப்ளை ஆக வேண்டிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று அப்ளை செய்ய முடியும். நாங்கள் டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே சென்று அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். உங்களுக்கு டெக்ஸ்ட் விஜெட் பற்றி டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் செய்ய வேண்டுமானால் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் விஜெட் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். இப்போது நான் டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே இருக்கின்றேன். கிளாஸ் ஒன்றாகத்தான் இங்கு காட்டப்படுகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். நமக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு பாஸ் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் டெக்ஸ்ட் விஜெட்டை எப்படி பயன்படுத்தினோம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எளிய எக்ஸாம்பிள் ஒன்றை காட்டுகிறேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஹலோ என்ற டெக்ஸ்ட் தான் இங்கிருந்து ஆட் செய்யப்படுகிறது. இந்த ஹலோ என்ற டெக்ஸ்ட் ஸ்பேனாகத்தான் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்பேன் தெரியாததால் நான் இதை ஸ்கிப் செய்கிறேன். நீங்கள் டெக்ஸ்ட் விஜெட்டை எப்படி பயன்படுத்துவது என்று நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பகுதியில் வருகிறேன். இங்கே நமக்கு கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டிய
ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இது ஒரு nullable string ஆகும். இது நல்லாகவும் இருக்கலாம். கட்டாயமாக இதை நாம் டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் பாஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக இங்கே hello friends my name is Flutter என்று பிரிண்ட் ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்ட்ரிங்கை எப்படியாவது டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் பிளக் செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு பாஸ் செய்யும் ப்ராப்பர்ட்டியாக குறிப்பிடுகிறோம். இந்த டேட்டா என்ற ப்ராப்பர்ட்டி போலத்தான் இதை பாஸ் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஓவர்ஃப்ளோ, செலெக்ஷன் கலர், ஸ்டைல், டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் டிரெக்ஷன் போன்ற பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. இங்கே டெபிக்ரேட்டட் செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் தேடி பார்க்கலாம். இங்கே பில்ட் மெத்தட், கிரியேட் எலிமெண்ட் போன்ற விஷயங்களும் டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு அப்ளை செய்யப்பட்டுள்ளன. நாம் பின்னர் ஃப்ளட்டரில் விஜெட் லைஃப் சைக்கிள் பற்றி பேச போகிறோம். அப்போது இந்த பில்ட், கிரியேட் எலிமெண்ட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போது நாம் டெக்ஸ்ட் விஜெட் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். நான் இங்கே சொன்னது டேட்டா என்ற ப்ராப்பர்ட்டி மூலமாகத்தான் டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் காட்ட வேண்டியதை பாஸ் செய்கிறோம் என்பதுதான். அப்படியானால் டேட்டாவை காட்ட நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காகத்தான் பாஸ் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஸ்ட்ரிங் என்பது nullable ஆகும். அதாவது இந்த ஸ்ட்ரிங் நல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். இந்த விஷயங்கள் மிகவும் எளிமையானவை, மிகவும் கடினம் என்று நினைக்க வேண்டாம். இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வது உங்கள் ஃப்ளட்டர் ஜேர்னிக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இப்போது நாம் டெக்ஸ்ட் விஜெட் பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு ஆப் பாரை பார்த்து விடலாம். நான் இந்த ஆப் பாரில் ஒரு ஐக்கன் சேர்த்துள்ளேன். இங்கே இன்னொரு ஐக்கன் சேர்த்துள்ளேன். மேலும் இங்கே ஒரு டெக்ஸ்ட் சேர்த்துள்ளேன். இந்த விஷயங்களை சரியாக எப்படி சேர்ப்பது என்று ஆப் பார் டாக்குமெண்டேஷனுக்கு சென்று பார்க்கலாம். இப்போது நான் மீண்டும் விஜெட்ஸ் கேட்டலாகில் இருக்கின்றேன். இந்த பேசிக் என்ற கேட்டகரிக்குள் தான் ஆப் பார் இருக்கிறது. நான் பேசிக் கேட்டகரிக்கு செல்கிறேன். முன்பு நாம் டெக்ஸ்ட் விஜெட் பார்த்தது போலவே ஆப் பாரையும் பார்ப்போம். இப்போது நான் ஆப் பார் கிளாஸுக்குள் இருக்கின்றேன். இங்கிருந்து ஆப் பாரின் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து வரும்போது இங்கே ஃப்ளட்டர் டீம் மிகவும் முக்கியமான ஒரு இமேஜை சேர்த்துள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு அழகான ஆப் பார் டிசைன் செய்ய வேண்டும் என்றால் இதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள், நாம் ஆப் பாரில் ஒரு மெனு ஐக்கன் பயன்படுத்தினோம். அந்த மெனு ஐக்கன் தான் பொதுவாக ஆப் பாரின் லீடிங்காக பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு இங்கே ABC என்று உள்ளது. நான் ABC என்று பாஸ் செய்தது ஈஸி ஃப்ளட்டர் ஆப் என்பதைத்தான். அதற்கு நாம் டைட்டில் என்று சொல்கிறோம். அதற்கு பிறகு ஆக்ஷன்ஸ் என்ற டாப் ஒன்று இருக்கிறது. இங்கே ஆக்ஷன் என்று இல்லை, ஆக்ஷன்ஸ் என்று உள்ளது. அதாவது ஒரு ஆக்ஷன் அல்ல, பல ஆக்ஷன்ஸ். இதற்குள் பல ஆக்ஷன்ஸை பாஸ் செய்ய முடியும். இந்த மூன்றை தான் நாம் ஆப் பாரில் பயன்படுத்தி இருக்கிறோம். நான் மீண்டும் ஆப் பார் UIக்கு வருகிறேன். நீங்கள் பார்க்கலாம், நமது அப்ளிகேஷனில் இதுதான் லீடிங், இது டைட்டில், இவை ஆக்ஷன்ஸ் ஆகும். தற்போது நாம் இங்கே ஒரு ஐக்கன் மட்டும் பயன்படுத்தி உள்ளோம். இந்த பகுதிகளின் பெயர்களை எழுதிக்கொள்வோம். இவற்றை நீங்கள் கட்டாயமாக உங்கள் நோட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை இணைந்து ஆப் பார் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் இப்படி கீழே ஸ்க்ரோல் செய்து பார்க்கலாம். இந்த கோடை ரன் செய்து அதன் அவுட்புட்டையும் பார்க்கலாம். தற்போது அவை தேவையில்லை என்பதால் நான் ஆப் பாரின் ப்ராப்பர்ட்டிஸ் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் செய்து வருகிறேன். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் என்பதை கிளிக் செய்தால் பேஜின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இடத்திற்கு வர முடியும். இவை தான் ஆப் பார் உள்ளே பாஸ் செய்ய முடியும் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஆகும். பேசிக்கலி நாங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை எடுத்தால் நாங்கள் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை பார்த்தாலும் ஆப் பாரினை பார்த்தாலும் வேறு எந்த விஜெட்டினை பார்த்தாலும் இந்த ஃபார்மட்டில் தான் இருக்கும். முதலில் நமக்கு விஜெட் என்ன என்ற எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு விஜெட்டினை எவ்வாறு யூஸ் செய்வது என்ற கோட் ஒன்று இருக்கிறது. தேவையானால் நமக்கு இதை ப்ரௌசர் உள்ளேயே ரன் செய்ய முடியும். அடுத்து இவ்வாறு ஆப் பாரின் கன்ஸ்ட்ரக்டர் மற்றும் மற்ற விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் பற்றி இப்போது நீங்கள் நினைக்க வேண்டாம். அதன் பிறகு ஆப் பார் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, இந்த விடயங்களிலிருந்து எவ்வாறு என்று ப்ராப்பர்ட்டிஸ் என்று பேனலில் இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இங்கிலீஷ் அகர வரிசையில் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதலில் ஆக்ஷன்ஸ் என்ற டாப் இருக்கிறது. ஆக்ஷன்ஸ் என்றால் வலது பக்க மூலையில் ஆட் ஆக வேண்டிய விடயங்கள் தான் நாங்கள் ஆக்ஷன்ஸாக சேர்க்கிறோம் எமது உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் ஆக்ஷன்ஸ் என்ற இடத்திற்கு செல்கிறோம். ஆக்ஷன்ஸ் என்றால் லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் என்பதாகும். இது நலபிளாகவும் இருக்கலாம். இந்த விடயங்கள் பற்றி இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். நாங்கள் டாட் கற்றுக்கொள்ளும் போது லிஸ்ட் ஒன்றை எவ்வாறு டிஃபைன் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இன்டிஜர் லிஸ்ட் என்றால் லிஸ்ட் இன்ட் ஏஜ் என்று இவ்வாறு இன்டிஜர்ஸினை சேர்க்க முடியும். இது இன்டிஜர் லிஸ்ட் ஆகும். இப்போது நமது
நல்லாக இருக்கலாம் என்று நான் எவ்வாறு சொல்கிறேன்? இவ்வாறு டேட்டா டைப் ஒன்றை பாஸ் செய்த பிறகு இது நல்லாக இருக்கலாம் என்று நான் சேர்க்க முடியும். அதே விதமாகத்தான் இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இங்கு என்ன இருக்கிறது என்று பலருக்கு குழப்பமாக இருக்கும். இது இன்டிஜர், இது டபுள், இது ஸ்ட்ரிங், இதில் இருப்பது லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் அல்லது நல்லாக இருக்கலாம் என்று நாங்கள் பொதுவாக இதை உள்ளே பழக்கி இருக்கிறோம். இவ்வாறு கன்வர்சேஷன் தான் இருக்கிறது. இது லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் என்று சொல்கிறது. இது லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ், இது லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ். இது மிகவும் எளிதாகும். இங்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயம் மட்டும்தான் இங்கு மாறுபட்டிருக்கிறது. நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றைத்தான் ஃப்ளட்டரில் இருந்து உருவாக்கும் போது இந்த அப்ளிகேஷனில் அனைத்து விஜெட் ஒன்றாகத்தான் பில்ட் செய்து செல்கிறோம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஓவரால் அப்ளிகேஷனை தனி விஜெட் ஒன்றாக எடுக்க முடியும் என்று நாங்கள் சொன்னோம். நமக்கு இந்த இன்டிஜர்ஸ் போன்ற விடயங்களில் இருந்து தேவையில்லை. நமக்கு நேரடியாக இந்த யூஐனை டிசைன் செய்ய வேண்டுமானால் விஜெட்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன் உள்ளே யூஸ் செய்ய வேண்டும். இந்த விஜெட்ஸ் டெக்ஸ்ட் விஜெட்டாக ஐக்கனாக இருக்கலாம். தற்போது நாம் அறிந்த விடயங்களின் அடிப்படையில் தான் நான் இதை இவ்வாறு லிஸ்ட் செய்கிறேன். இது சரியாக என்ன என்று இப்போது புரிய வேண்டும். நான் இவ்வாறு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதினால் இது டெக்ஸ்ட் விஜெட்டாக இருக்கலாம், இது ஐக்கன் விஜெட்டாக இருக்கலாம். இந்த ஐக்கன் என்றால் கேபிட்டல் 1ஆக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விஜெட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருந்து தொடங்குகிறது. இந்த விடயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது டெக்ஸ்ட் விஜெட்டாக இருக்கலாம், இது ஐக்கன் விஜெட்டாக இருக்கலாம். இவை அனைத்தும் விஜெட்ஸ்களாகும். நான் இவ்வாறு டப் மாறுவது எவ்வாறு என்று பலர் கேட்டிருந்தார்கள். அந்த விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது உங்களுக்கு மிக எளிதாகும். நீங்கள் ஆல்டர்னை பிரஸ் செய்து டப்-இனை பிரஸ் செய்யுங்கள். நான் இந்த விண்டோஸில் தான் காட்டுகிறேன். அதன் பிறகு நாங்கள் தற்போது ஓப்பன் செய்து வைத்திருக்கின்ற டேப்ஸ் என்னென்ன என்று காட்டுகிறோம். இங்கு நமது ட்ராயிங் பேட், நமது வெப்சைட், நமது ரெக்கார்டர், அந்த விடயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அரோ கீஸில் இருந்து தேவையான இடத்திற்கு மாற முடியும். எனக்கு இப்போது வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் இவ்வாறு மார்க் செய்து ஆல்டர்னை பிரஸ் செய்தால் இதற்கு மாற முடியும். அந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போது உங்கள் டெவலப்மெண்ட் ஸ்பீடினை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். இப்போது இவ்வாறு விஜெட் லிஸ்ட் ஒன்றைத்தான் பாஸ் செய்ய வேண்டும். இதை இம்ப்ளிமெண்ட் செய்த இடத்தை தேட முடியுமா என்று பார்க்க நான் சிறிது கீழே ஸ்க்ரோல் செய்து வருகிறேன். இங்கு இதை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆக்ஷன்ஸ் என்பவை தான் இங்கு சேர்க்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். விஜெட்ஸில் தான் இதற்கு பாஸ் செய்யப்பட்டு இருக்கின்றன. தற்போது இங்கு ஐக்கன் பட்டன் ஒன்றை பாஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஐக்கன் பட்டனை விட இங்கு பலவற்றை பாஸ் செய்ய முடியும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த விடயங்கள் எவ்வாறு செய்வது என்று நாங்கள் லேஅவுட் டிசைனிங் செக்ஷனில் பேசுவோம். எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் என்றால் என்ன என்று பேசிக்கல் ஐடியா ஒன்றை கொடுக்க வேண்டி இருந்தது. இப்போது நான் ஆப் பார் கிளாஸின் இன்னும் ப்ராப்பர்ட்டி சிலவற்றை காட்டுகிறேன். இங்கு பேக்ரவுண்ட் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கிறது. இதிலிருந்து ஆப் பார் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை சேர்க்க முடியும். இங்கு சிறிது வாசித்தால் உங்களுக்கு இது புரியும். The fill color to use for an app bar என்று இருக்கிறது. இங்கு ஆப் பாரின் fill color தான் தெரிகிறது. அதற்கு பிறகு சென்டர் டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கிறது. சென்டர் டைட்டில் என்றால் இந்த ஈஸி ஃப்ளட்டர் ஆப் என்று சென்டரில் பிளேஸ் ஆக வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களால் சென்டர் டைட்டிலினை இவ்வாறு பூலியன் ஒன்றாக சேர்த்து ட்ரூ கொடுத்தால் உங்களால் டைட்டிலினை சென்டர் செய்ய முடியும். ஃபால்ஸ் கொடுத்தால் டைட்டில் நார்மலி இருக்கும் விதமாகவே இருக்கும். சென்டர் டைட்டில் என்றால் பூலியன் ஒன்றாகும். டிஃபால்ட் ஃபால்ஸ் விதமாகத்தான் இருக்கிறது. நான் மீண்டும் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வருகிறேன். இங்கு எலிவேஷன் செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எலிவேஷன் என்றால் பொதுவாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் போன்றவற்றை அறிந்திருந்தால் நாங்கள் CSSஇல் Z இண்டெக்ஸ் என்று கொடுக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது கிடைமட்டமாக எக்ஸ் ஆக்சிஸ், செங்குத்தாக Y ஆக்சிஸ் என்பவன் ஆகும். Z ஆக்சிஸ் என்றால் திரைக்கு செங்குத்தான ஆக்சிஸ் ஆகும். நமக்கு இதை லேயர்ஸாக உருவாக்க முடியும். அதாவது நமக்கு இந்த லேயருக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று Z ஆக்சிஸுக்கு மதிப்பு கொடுத்து டிஃபால்ட்டாக காட்ட முடியும். அதைத்தான் வெப் டெவலப்மெண்ட்டில் செய்கிறார்கள். இந்த எலிவேஷன் என்றால் நமது ஆப் பாரின் Z கோஆர்டினேட்டினை மாற்ற முடியும். அப்போது ஆப் பார் சிறிது எலிவேட்டாக நமக்கு காட்ட முடியும். நான் உங்களுக்கு இந்த விடயங்கள் எவ்வாறு செய்வது என்று சொல்லித் தருகிறேன். அதன் பிறகு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒன்று, ஐக்கன் தீம் ஒன்று, ஷேப் ஒன்று, ஷேடோ கலர் ஒன்று போன்ற பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. ஷேடோ கலர் என்பது த கலர் ஆஃப் த ஷேடோ பிலோ த ஆப் பார் என்பதாகும். அதாவது நமது ஆப் பாருக்கு கீழே நிழல் போன்ற ஒன்றை கொடுக்க வேண்டுமானால் ஷேடோ கலரினை யூஸ் செய்யலாம். நான் ஷேடோ கலர் உள்ளே செல்கிறேன். நாம் ஷேடோ கலருக்கு பாஸ் செய்ய வேண்டியது என்னவென்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபைனல் கலர் ஒன்று இருக்கிறது. நமக்கு பொதுவாக முன்பு சந்தித்தது ஃபைனல் இன்டிஜர், பூலியன், விஜெட் போன்றவை. இந்த கலர் என்பதை உங்களுக்கு விஜெட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கலர் என்பதற்கு நீங்கள் பாஸ் செய்ய வேண்டியது ஒரு கலர் எண்ணை ஆகும். இங்கே ஷேடோ கலர் என்றால் அந்த ப்ராப்பர்ட்டி மூலம் நம்மால் செய்ய வேண்டிய கலர் ஒன்றை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அந்த கலரினை பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நமக்கு பாஸ் செய்ய வேண்டிய நிறம் என்றால் இந்த நிறத்தை நாம் கலராக பாஸ் செய்ய வேண்டும்.
அதுதான் இங்கே இருக்கிறது. கலர் கிளாஸிற்கு சென்றால் உங்களால் அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து விடயங்களும் நமக்கு மெட்டீரியல் பேக்கேஜில் இருந்து வருகின்றன. நீங்கள் கலர் என்பதற்குள் இவ்வாறு இன்டிஜர் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்து எடுத்தால் கலர் ஒன்றை ஆட் செய்ய முடியும். இங்கே ARGB என்பதில் ஆல்ஃபா என்பதுதான் இந்த A என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு ரெட், கிரீன், ப்ளூ என்ற கலர்ஸ் 3 மாற வேண்டும் என்றால் அவ்வாறு மாற என்ற விடயங்களை சேர்க்கலாம். இந்த விடயங்களை நாம் முன்னால் பேசுவோம். இந்த விடயங்கள் பற்றி சிறிய நாலேஜ் ஒன்று கொடுக்க வேண்டியதால் நான் இப்போது இவற்றை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினேன். அதற்கு பிறகு இவ்வாறு மெத்தட்ஸ் இருக்கின்றன. அவ்வாறு தான் கலர் ஒன்று, கலர் விஜெட் ஒன்று எவ்வாறு மாறுகிறது என்று நாம் பார்த்தோம். இப்போது நான் மீண்டும் அப்ளிகேஷனின் டிராயிங் போர்டுக்கு வருகிறேன். இங்கு நாம் பேச வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. நமது நார்மல் ஆப் பாரின் பாடி தான் இங்கே இருப்பது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். நார்மல் ஆப் பாரின் பாடிக்கு நாம் விஜெட்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை போட்டால் இவ்வாறு தான் நாம் டெக்ஸ்ட் விஜெட்டினை ப்ளே செய்தோம். ஆனால் நமது அப்ளிகேஷனின் பாடிக்கு போட்ட டெக்ஸ்ட் விஜெட் இவ்வாறு ஸ்கேஃபோல்டின் பாடியில் சென்டர் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்டர் செய்தது எவ்வாறு என்று உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் இதற்கும் இந்த சென்டர் என்ற விஜெட்டினையே யூஸ் செய்தோம். சென்டர் விஜெட் எவ்வாறு யூஸ் செய்வது என்று நாம் கொஞ்சம் பார்ப்போம். நாம் இப்போது மீண்டும் டாக்குமெண்டேஷனுக்கு செல்கிறேன். நாம் ஆப் பாரிலிருந்து கொஞ்சம் பின்னால் வருவோம். நாம் சென்டர் விஜெட்டினை தேட முடியுமா என்று பேசிக் விஜெட்டிற்கு கீழே சென்று பார்ப்போம். நமக்கு பேசிக் விஜெட்ஸில் இந்த சென்டர் விஜெட்டினை தேட முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நான் மீண்டும் ஒன்று பின்னால் வருகிறேன். இந்த சென்டரில் இருந்து நமது அப்ளிகேஷனில் என்ன மாதிரியான விடயம் என்று நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் இந்த கேட்டகரியினை கெஸ் செய்ய முடியும். இவ்வாறு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து வந்த பிறகு இவ்வாறு லேஅவுட் என்ற விஜெட் கேட்டகரி ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த லேஅவுட் விஜெட் கேட்டகரிக்கு செல்கிறேன். லேஅவுட் என்பதிலிருந்து பேசிக்கலி நமது அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை மாற்ற முடியும். அதாவது நமது விஜெட்ஸின் அமைப்பை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது நாம் லேஅவுட் விஜெட்ஸின் கீழ் சென்று சென்டர் விஜெட் இருக்கிறதா என்று பார்ப்போம். அலைன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பேஸ்லைன், சென்டர் என்று இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து கொண்டு வருவோம். அதற்கு பிறகு கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ், கண்டெய்னர், கஸ்டம் சிங்கிள் சைல்ட் லேஅவுட், எக்ஸ்பேண்டட், ஃபில்டர்ட் பாக்ஸ் என்று நிறைய விஜெட்ஸினை நம்மால் லேஅவுட் விஜெட் செக்ஷனில் கீழே தேட முடியும். நாம் தெரிந்த விஜெட் ஒன்றும் இருக்கிறது. பேடிங் என்பதும் இருக்கிறது. இப்போது நாம் மேலே ஸ்க்ரோல் செய்து வருவோம். நமக்கு இப்போது இந்த சென்டர் விஜெட் தேவைப்படுகிறது. நான் அதற்குள் செல்கிறேன். நான் இப்போது எனது சென்டர் விஜெட் உள்ளே இருக்கிறேன். நீங்கள் இந்த சென்டர் விஜெட்டில் இருந்து என்ன ஆகிறது என்ற டாக்குமெண்டேஷனை வாசித்து பாருங்கள். இங்கே சென்டர் விஜெட்டின் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே சென்றால் அலைன்மெண்ட் இருக்கிறது. எனக்கு இப்போது இந்த சைல்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சைல்டு என்றால் என்ன? நாம் மீண்டும் நமது டிராயிங் போர்டுக்கு சென்று இதை சரியாக புரிந்து கொள்வோம். இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு சென்டராக வேண்டியதால் நாம் இதை சென்டர் விஜெட் ஒன்றில் ரப் செய்து கொண்டோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த சென்டர் விஜெட்டினை நான் ரப் செய்து கொண்டேன். நீங்கள் இந்த சென்டர் விஜெட்டினை யூஸ் செய்யும் போது இதில் சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கிறது. இந்த சைல்டு என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாகிறது. இந்த சைல்டு என்றால் என்ன? இங்கே நடப்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இவ்வாறு லேஅவுட் ஒன்று இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனது ஒரு ஐக்கன் ஒன்று இந்த இடத்தில் இருப்பது போல இருக்கிறது. இதுதான் எனது ஐக்கன் ஆகும். இப்போது எனக்கு இந்த லேஅவுட்டினை எவ்வாறு லேஅவுட்டாக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும்? அதாவது இந்த ஐக்கனினை எனக்கு சரியாக மெயின் லேஅவுட்டால் நடுவில் கொண்டு வர வேண்டும். இப்போது நான் இவ்வாறு விடயத்தை எவ்வாறு செய்வது? அந்த விடயத்தை செய்ய எனக்கு இந்த சென்டர் விஜெட்டினை யூஸ் செய்ய முடியும். இந்த சென்டர் விஜெட்டில் இருந்து என்னால் இதை முழுமையாக ரப் செய்து கொள்ள முடியும். இதை சென்டர் விஜெட்டில் இருந்து நான் எவ்வாறு ரப் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் எனது சென்டர் விஜெட் ஆகும். சென்டர் விஜெட்டில் இருந்து இப்போது நான் ரப் செய்து தருகின்றேன். சென்டர் விஜெட்டில் இருந்து ரப் செய்தவுடன் இந்த ஐக்கன் சரியாக நடுவில் செல்கிறது. சென்டர் விஜெட்டில் இருந்து ரப் செய்வது என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்டர் விஜெட்டில் இருந்து ரப் செய்வது என்றால் இந்த ஐக்கனினை சென்டர் விஜெட் உள்ளே போடுவது என்பதாகும். உள்ளே போடுவது என்றால் எனது ஐக்கனினை சென்டர் விஜெட்டின் சைல்டாக செய்து கொள்வது என்பதாகும். இதைதான் எனது ஐக்கன். இந்த ஐக்கன் இப்போது சென்டர் விஜெட்டின் சைல்டாகத்தான் இருக்கிறது. அதாவது சென்டர் விஜெட்டின் கீழ் இருக்கிறது. எனவே சென்டர் விஜெட்டில் இருந்து செய்வது என்ன? இதன் கீழ் இருக்கின்ற எந்த ஒன்றையும் சரியாக சென்டரில் பிளேஸ் செய்வதையே இது செய்கிறது. இதற்குள் இருக்கும் இந்த ஐக்கன் இந்த சென்டர் விஜெட்டின் சைல்டு ஒன்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே நாம் சைல்ட் ஆஃப் தி சென்டர் விஜெட் என்று போடுவோம். இப்போது இது சைல்டாக இருப்பதால் இந்த ஐக்கன் சரியாக நடுவில் பிளேஸ் ஆகிறது. அதுதான் இங்கே நடக்கும் லாஜிக் ஆகும். நாம் சென்டர் விஜெட் உள்ளே போட வேண்டிய எதையும் அதன் சைல்டாக பிளக் செய்து கொள்கிறோம். சைல்டாக போடுவது எவ்வாறு என்று நான் உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கிறேன்.
நான் முந்தைய செக்ஷனிலும் அதை பற்றி பேசினேன். அந்த விடயங்கள் நமது IDE மூலம் செய்ய எளிய வழிகள் இருக்கின்றன. சைல்டாக பாஸ் செய்ய வேண்டியது என்ன என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். விஜெட் ஒன்றை சைல்டாக நாம் பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இங்கே ஐக்கன் என்பது விஜெட் ஒன்றாகும். எனவே நாம் கட்டாயமாக சைல்டாக விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது நாம் எப்போதும் UI பக்கத்தில் இருந்து தான் இணைக்க வேண்டும். அப்போது இந்த விடயங்கள் புரிந்து கொள்ள எளிது. அந்த விதமாகத்தான் நான் சென்டர் விஜெட் பற்றிய ஐடியா ஒன்றை எடுத்தோம். இன்னும் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன என்று நாம் பார்ப்போம். இந்த சைல்டு என்பதை பார்த்தோம். அலைன்மெண்ட் என்பது நமக்கு அலைன் என்பதிலிருந்து செய்ய முடியும். இதுதான் ஹவு டு அலைன் தி சைல்டு என்பதாகும். அதாவது இதற்குள் இருக்கும் சைல்டினை அலைன்மெண்ட்டாக வேண்டும் என்றால் அதை உள்ளே போட்டு அலைன் செய்ய முடியும். சென்டர் விஜெட் உள்ளே அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு ஹைட் ஃபேக்டர், ரன் டைம் டைப், வித் ஃபேக்டர் ஒன்று கொடுக்க முடியும். அதற்கு பிறகு அந்த லைஃப் சைக்கிள் உடன் ரன் ஆகும் மெத்தட்ஸ் இங்கே இருக்கின்றன. இதுதான் பேசிக்கலி சென்டர் விஜெட்டிலிருந்து ஆகும். இப்போது உங்களுக்கு சென்டர் விஜெட்டிலிருந்து செய்வது என்ன என்று நல்ல நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும். நான் மீண்டும் டிராயிங் போர்டுக்கு சென்று இவற்றை கிளியர் செய்து கொள்கிறேன். இவ்வாறு டிசைன் ஒன்று வந்த பிறகு இதை டிசைன் செய்யும் ஐடியாவினை எவ்வாறு எடுப்பது என்று இப்போது எனக்கு இங்கே சொல்ல வேண்டும். நான் முன்பு கோட் செய்யும் விதத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் முதலில் இந்த டிசைனுக்கு வந்த பிறகு இதை டிசைன் செய்யும் ஐடியா மற்றும் லேஅவுட் எவ்வாறு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் இந்த கிளாஸ் ஒன்றை உருவாக்கி மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மெட்டீரியல் ஆப்பில் இருந்து நமக்கு தேவையான ரூட்டிங், தீம் ஆட் செய்ய தேவையான சக்தியை தருகிறது. அடுத்து நான் இதற்குள் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை போடுகிறேன். ஸ்கேஃபோல்டில் இருந்து நமக்கு இதன் லேஅவுட்டினை டிசைன் செய்ய தேவையான சக்தியை தருகிறது. அதற்கு பிறகு நான் எனது அப்ளிகேஷனினை டிசைன் செய்ய வேண்டும். ஸ்கேஃபோல்ட் உள்ளே ஆப் பார் ஒன்று இருக்கிறது என்பதை இப்போது நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இதுதான் எனது ஆப் பார் ஆகும். அதற்கு பிறகு ஆப் பாரின் உள்ளே லீடிங் டைட்டில் ஆக்ஷன்ஸ் இருக்கின்றன. இப்போது நாம் ஆப் பாரினை டிசைன் செய்து முடித்தோம். அதற்கு பிறகு எனக்கு ஸ்கேஃபோல்டின் பாடி ஒன்றை உருவாக்க வேண்டும். ஸ்கேஃபோல்டில் இருந்து தான் நான் பாடியினை எடுக்கின்றேன். அதற்கு பிறகு பாடியில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று இருக்கிறது. அது சென்டராக இருக்கிறது. எனவே சென்டர் விஜெட் உள்ளே இதன் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு இந்த விடயங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று புரிய வேண்டும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாம் விஜெட் ட்ரீ என்று சொல்கிறோம். அந்த விஜெட் ட்ரீயினை சரியாக ஐடென்டிஃபை செய்து எவ்வாறு என்று நான் முன்னால் சொல்கிறேன். பேசிக்கலி இதுதான் நமது முதல் அப்ளிகேஷனின் விஜெட் ட்ரீ ஆகும். இவ்வாறு தான் நீங்கள் நினைக்க வேண்டும். UI கொடுத்த பிறகு நீங்கள் எனக்கு ஆப் பார் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும். எனவே நான் கட்டாயமாக ஆப் பார் ஒன்றை போட வேண்டும். ஆப் பார் ஒன்றை போட வேண்டுமானால் ஸ்கேஃபோல்ட் ஒன்று இருக்க வேண்டும். ஸ்கேஃபோல்ட் ஒன்றை போட வேண்டுமானால் மெட்டீரியல் ஆப் இலிருந்து இது ரப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இவ்வாறு பாடி ஒன்று இருக்கிறது. எனவே நான் கட்டாயமாக ஸ்கேஃபோல்டில் இருந்து இந்த பாடியினை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பாடியுள்ளே சென்டரான டெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது. இந்த விதமாகத்தான் நாம் இப்போது முதல் அப்ளிகேஷனினை உருவாக்க லேஅவுட்டினை நினைத்து கொண்டோம் மற்றும் விஜெட் ட்ரீ எவ்வாறு வருகிறது என்று தெளிவுபடுத்தி கொண்டோம். நாம் செய்து நீண்ட எக்ஸ்பிளனேஷனுடன் உங்களுக்கு குழப்பமான ஒவ்வொரு இடமும் நன்றாக தெளிவாகிவிட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போல இந்த டாக்குமெண்டேஷனை படித்து ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அதற்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவென்று சரியாக ஐடென்டிஃபை செய்வது எவ்வாறு என்றும் அதை செய்வதன் மூலம் எவ்வளவு முக்கியமான விடயங்களை அப்ளிகேஷனில் பிளக் செய்ய முடியும் என்றும் இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் போது ஃப்ளட்டரில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயமும் விஜெட் ஒன்றாகத்தான் வருகிறது என்று நீங்கள் கட்டாயமாக நினைத்து கொள்ள வேண்டும். அப்போது உங்களால் இந்த ப்ரொசஸினை வேகமாக செய்ய முடியும். இந்த விஜெட் ட்ரீ எவ்வாறு வருகிறது என்று உங்களுக்கு தெளிவாகவில்லை என்றால் நாம் முன்னால் அதை தனி செக்ஷன் ஒன்றில் பேசுவோம். அதே போல நாம் ஃப்ளட்டரில் ஸ்டேட், லைஃப் சைக்கிள், விஜெட்ஸ் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று அடுத்த செக்ஷன் ஒன்றில் பேசுவோம். இந்த செக்ஷனில் நாம் உருவாக்கிய முதல் அப்ளிகேஷனினை மேலும் சம்மரி ஒன்றாக டீப் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாகும். இந்த செக்ஷனில் இருந்து உங்களுக்கு பெரிய நாலேஜ் ஒன்று வரும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் லேஅவுட் பில்ட் செய்யும் முதல் எக்ஸாம்பிளுடன் அடுத்த செக்ஷனில் இருந்து சந்திப்போம்.